அம்மா வந்து எந்த முடிவு எடுத்தாலும், இவங்க சொல்றது, அவங்க எந்த எம்எல்ஏ சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அம்மா என்ன முடிவு எடுக்குறாங்களோ, அத வந்து அவங்க செயல்படுத்திருவாங்க. அவங்க கொடுத்த தன்னம்பிக்கையால இன்னைக்கு நான் ஒரு நர்ஸா இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன்ல ஒரு நல்ல சர்டிஃபைடு கம்பெனி, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல, பிராண்டட் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு சேலரி ஒரு 20,000 என் கையில கிடைக்குது. என்னோட தன்னம்பிக்கையில நான் வந்துட்டு நல்லபடியா என் பிள்ளைங்களை நான் வந்து எஜுகேஷன் லெவலுக்கு நான் கொண்டு போவேங்கிற தன்னம்பிக்கை எனக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு படிப்பு கொடுத்ததுனால அது கிடைச்சிருக்கு எனக்கு. நான் அதாவது உறுதியா சொல்லுவேன். அம்மா வந்து நம்ம பெண்களை பத்தி மிகவும் ரொம்பவே யோசிச்சு முடிவெடுத்தாங்க. அப்படின்னும் போது ஒரு விஷயமும் யோசிச்சு தான் முடிவெடுத்தாங்க. இப்போ அவங்க இல்லாதனால ரொம்பவும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.